சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகத்தின் பெயர் மைண்ட் செட். அதாவது கொஞ்சம் பெரிய புத்தகம் தான், ஒரு 300-400 பக்கங்கிட்ட இருந்துச்சு. படிக்கிறேன். அந்த எழுத்தாளர் என்ன சொல்ல வராருன்னே ஒன்றுமே புரியலை. ஏன்னா அந்த ஜேர்னலில் இதை போட்டிருக்காங்க, இந்த யூனிவர்சிட்டியில் இதை கண்டுபிடிச்சாங்க, அந்த யூனிவர்சிட்டியில் இதை கண்டுபிடிச்சாங்க, இப்படியே தான் சாப்டர் ஆஃப்டர் சாப்டர் வந்துகிட்டே இருக்குது. கடைசியில் வரைக்கும் என்ன தான் சொல்ல வரான்னு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா, சேஞ்ச் யுவர் மைண்ட் செட், சேஞ்ச் யுவர் லைஃப். இந்த ஒன் லைனர் தான் அவர் சொல்ல வந்தது. ஆனால் இழுத்து அந்த புஸ்தகம் பூரா சொல்லியிருக்கார். ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதே மனுஷங்களுக்கு இல்லாமலே போச்சு. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 1980கள் 90 கூட வச்சுக்கோங்களேன், இன்டர்நெட் காலத்துக்கு முன் அப்படின்னு வச்சுக்கலாம். முன்னாடிலாம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் வச்சுருந்தோம். இப்போ இன்டர்நெட்டுக்கு முன் இன்டர்நெட்டுக்கு பின் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஜென்யூனான, ஒரு க்ரியேட்டிவான ஒரு எழுத்தாளர்னால் அவரோட அடையாளத்தோட ஒரு புத்தகத்தை எழுதும் பழக்கம் இருந்துச்சு. புத்தகம் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய புத்தகங்கள் வெளிவருது, ரொம்ப அட்ராக்டிவான டைட்டில்ஸோடு வெளியே வருது. வாங்கி படித்தோம்னா எல்லாமே குப்பை. இன்டர்நெட்லேருந்து எடுத்து போட்டது. இப்போ அதுவும் இந்த ஏஐன்னு ஒன்று வந்ததுலேருந்து ஐயப்பா முடியவே இல்லை சுத்தம். எது ஓப்பன் பண்ணாலும் அது முன்னே நிற்கிது. நான் உனக்கு சொல்கிறேன், நான் உனக்கு கண்டென்ட் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணணும்னு சொல்லி நான் செய்கிறேங்குது. இப்போது மனிதனோட மூளையை கொஞ்சமாக குறைச்சி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ வாயால் சொன்னால் மாத்திரம் போதும், ஒரு புத்தகமே ரெடி. நீ உனக்கு என்ன வேணுங்கிறது சொல்லு, நான் வீடியோ ரெடி பண்ணித்தரேன். என்ன வேணுங்கிறது சொல்லு, நான் யூடியூப் சேனல் பண்ணித்தரேன். எல்லாமே அதே பண்ணிடுது. அப்படிங்கும்போது மனித மூளைக்கு என்ன வேலை இல்லையா? அதனால் இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்த முடிவு என்னன்னா, ஃபேஸ்புக், மெசஞ்சர் இது எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு புத்தகங்கள் படிக்கிறது முழு டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது அது பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எந்த மாதிரியான புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்நெட்டுக்கு முன்னாடி உள்ள பழைய டைட்டில்ஸை எடுத்து அதில் ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கி அதை படிப்போன்னு வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு 3-4 மாதமாக புதுசாக ஆர்டர் பண்ணேன், எதுவுமே நல்லா இல்லை, ஒரே குப்பையாக இருக்குது. அதனால் அது முடிவுக்கு வந்திருக்கேன். ஏன்னா புத்தகம் படிக்கும் பொழுது நம்மளுடைய இமேஜினேஷன் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி, நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம படிக்கிறது அப்படியே கண் முன்னே வரும், அந்த விஷுவலைசேஷன் எல்லாமே வரும். அதுக்காக தான் இந்த முடிவு. நீங்களும் நல்ல ஒரு புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். இந்த குப்பையெல்லாம் பார்க்கவே வேணாம். எல்லாம்